இன்னைக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டுல எதுக்கு சுதந்திரம் இருக்குன்னா விஜய வெட்டி போட்டுருக்க வேணாமா அப்படின்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் இவ்வளவு பெரிய மீசையை வச்சுக்கிட்டு பேசுவார். செருப்பால் அடிக்கணும் இதெல்லாம் ஜேர்னலிசமா? இப்படி பேசுறதுக்கு இன்னைக்கு சுதந்திரம் இருக்கு. விஜய வெட்டி போட வேணாமா, அங்க கிடந்து செருப்பு எடுத்தே விஜய் அடிக்கணும், இதெல்லாம் பொது வெளியில பேசுற மொழியா? இதை நீங்க பேச சுதந்திரம் இருக்கு. கெட்டவத்தில் கூட விஜய் திட்டுங்க, கொலைகாரா அப்படின்னு நீ தம்புநெல் வை. ஒரு மனுஷனை, ஒரு பிரபலமான நடிகரை சைக்கோன்னு நீங்க பேசி பொது வெளியில பதிவு செய்யறதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. ஆனால் விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களை பேசுவதற்கு தான் உங்களுக்கு இன்று சுதந்திரம் இல்லை. அப்படி விஜய் பக்கம் கொஞ்சம் நியாயம் இருக்காது, என்னன்னு கேளுங்கன்னு பேசுனீங்கன்னா நீங்கள் அவதூறு தாக்குதலுக்கு உள்ளாவீர்கள். சோ விஜய்க்கு ஆதரவாக யாருமே பேசக்கூடாது. விஜய்க்கு ஆதரவு ஏதாவது பேசின அவ்வளவுதான் காலி. பேச்சுரிமை, எழுத்துரிமை, பிரச்சாரம் செய்வதற்கான உரிமை, ஆயுதங்கள் இல்லாமல் அமைதியாக கூடுவதற்கான உரிமை ஆகியவற்றை அடிப்படை உரிமையாக அரசியல் அமைப்பு சாசனம் நமக்கு வழங்கி இருக்கிறது.